அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே அவனுக்கு அடிபணிந்து வாழ வேண்டும் என்பதற்காக நம்மெல்லோரையும் படைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை அவன் படைத்த நோக்கத்தை பற்றி சொல்லும்போது அல் குர்ஆன் 51வது அத்தியாயத்தின் 56வது வசனத்திலே சொல்லும்போது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதனை ஜின்னையும் நான் படைத்ததெல்லாம் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக. அதை எவ்வளவு தூரம் அழுத்தி சொல்கிறான் என்றால், மனிதனையும் ஜின்னையும் நான் படைத்தது என்னை அவர்கள் வணங்க வேண்டும் என்பதற்காகவே தான். மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காகவன்றி நான் படைத்ததில்லை என்று அல்லாஹ் அழுத்தம் திருத்தத்தோடு சொல்கிறான். இங்கு அல்லாஹ்வுடைய நோக்கம், இந்த மனிதன் படைக்கப்பட்டது அல்லாஹ்வுக்கு முற்றிலும் அடிபணிந்து அவனுக்கு இபாதத்து செய்ய வேண்டும் என்பதுதான் நோக்கம் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னதாக மலாயிக்காமார்களை பார்த்து அல்லாஹ் தஆலா இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி ஹலீஃபா அல்லாஹ் சொன்ன நேரத்தில் அந்த மலக்குகள் திருப்பி கேட்கிறார்கள், அல்லாவே, இந்த பூமியில் இரத்தஞ்சிந்து அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கப் போகிறாய் என்று அல்லாஹ்விடத்திலே மலக்குகள் கேட்கிறார்கள். இப்பொழுது அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்த நோக்கத்தை அல்லாஹ் சொல்கிறாய், இந்த பூமியிலே நான் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக ஒரு சமுதாயத்தை நான் உருவாக்குகிறேன் என்று தான் அல்லாஹ் சொல்கிறான். இப்படியான இந்த சமுதாயத்திலே, இந்த மனித சமுதாயத்திலே அல்லாஹ் தஆலா இளைஞர்கள், வயோதிபர்கள் என்ற 2 தரத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். சிறுபிள்ளை பருவம், வளர்ந்த பருவம், வாலிப பருவம், வயோதிப பருவம். இப்படியான இந்த பருவத்திலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு பருவம்தான் வாலிப பருவம். இந்த வாலிப பருவத்தில் உள்ளவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே அதிகம் சொல்லி காட்டுகின்றான். வயோதிபர்களாக இருக்கின்றவர்களும் வாலிபத்தை தாண்டித்தான் வருகிறார்கள். ஆனால் வாலிபத்தை தாண்டி வருகின்ற போது அந்த வாலிபத்திலே அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியவாறான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து விட்டுத்தான் வயோதிபத்துக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அந்த வாலிப பருவம் என்பது அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு பருவமாக இருக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் படித்து பார்க்கும்போது, அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிமார்களில் ஒருவர் கூட வயோதிப பருவத்தில் அனுப்பப்படவில்லை. அனைவருமே வாலிப பருவத்தில் தான் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அந்த வாலிப பருவத்திலிருந்து அவர்கள் தொடங்கிய அந்த தாவா, அவர்களுடைய அந்த பணி வயோதிபம் வரைக்கும் நடந்திருக்கிறது. ஆனால் தொடங்கிய பருவம் வாலிப பருவம். எந்த ஒரு நபியுடைய வரலாறை நாம் படித்து பார்த்தாலும் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்ட பருவம் வாலிப பருவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதில் நபித்துவம் கிடைத்தது. இந்த 40வது வயது என்பது
வாலிபத்தின் உச்சமான ஒரு காலம்தான் 40 வயது. அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இறை பணியிலே, இந்த தாவாவுடைய பணியிலே உதவியாக இருந்தவர்கள் பெரும்பான்மை அங்கே வாலிபர்களாக தெரிந்திருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களோட 2 வயது குறைவு. அதற்கு பின்னால் உள்ள நபி அவர்களுக்கு நெருக்கமாக இருந்த அத்தனை சஹாபாக்களையும் நாம் பார்க்கும்போது நபி அவர்களோட வயது குறைந்தவர்கள். வாலிப சமுதாயம் ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக பெரும் துணையாக இருந்திருந்தார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் வாலிபம் என்பது எதற்கும் துணிச்சலான ஒரு பருவம். இந்த பருவத்தில் நன்மைகளை செய்கின்றவர்கள் மறுமையிலே உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள். இந்த பருவத்தை வீணாக்கி அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடியவர்களாக எவர்களெல்லாம் வாழுகிறார்களோ அவர்கள் மறுமையில் மிக கடுமையாக அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள். இந்த வாலிப பருவத்தை அல்லாஹு தஆலா கூடுதலாக மார்க்கத்துக்கு பணி செய்கின்ற ஒரு பருவமாக எதிர்பார்க்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற அந்த தோழர்களோடு அவர்கள் ஒரு ஆலோசனை நடத்திவிட்டு வருகிறார்கள். மஸ்ஜிது நபவியிலே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமறை குர்ஆனை ஓதி கியாமுல் லைல் தொழுது கொண்டிருக்கிறார். ஒரு வாலிபர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வாலிப பருவம். அந்த பருவத்திலே அவர்கள் அந்த இரவு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஓதுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவிதாழ்த்துவதற்காக அப்படியே கொஞ்ச நேரம் நின்று அதை செவிதாழ்த்தினார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லுகின்றது. இன்று வாலிப பருவத்தை வாலிபர்கள் எப்படி கழிக்கிறார்கள்? மிகப்பெரியதொரு சோதனை மொபைல் போன். இந்த மொபைல் போனில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நியாபத்துகளும் அதிலே இருப்பது போல அதைவிட அதிகமான ஜாஹிலியத்துகள் அதிலே இருக்கின்றன. இந்த மொபைல் போனுக்காக ஒருவன் தன்னுடைய நேரத்தை செலவு செய்தால் அவன் அந்த போனை ஓப்பன் என்ற நேரத்திலே எண்ணி கணக்கிட முடியாத பாவங்கள் அவனுக்கு எழுதப்படுகின்ற நிலைமையில்தான் அந்த போனை அவன் ஓப்பன் பண்ணுகின்றான். அந்த அளவுக்கு பாவம் இதனால் நிகழ்கின்றது. ஆனால் தற்காலத்திலே இதை கொண்டு அதிகமான நன்மைகளை தேடிக்கொள்ளக்கூடியதாக இதே மொபைலை பயன்படுத்திக் கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா இந்த பூமியிலே அவனால உருவாக்கி கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளையும் நியாமத்தாக வைத்திருக்கின்றான். அதற்கு மாற்றமாகவும் அந்த நியாமத்தாக வைக்கப்பட்டதை மனிதன் நியாமத்தாக பயன்படுத்த தவறினால் அது அவனுக்கு தண்டனைக்குரியதாக, அவனுக்கு பாவத்தை தேடி கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதோ பாருங்கள், இப்பொழுது இங்கே பேசுகின்ற பேச்சு ஃபேஸ்புக் லைவ்லே கொடுக்கப்பட்டால் முழு உலகத்திலும் இருக்கின்ற மக்கள் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடியதாக இது இருக்கின்றது. இன்று உலகத்திலே பல்லாயிரக்கணக்கான தாயிகள் பேசுகின்ற பேச்சுக்களை எல்லாம் மக்கள் கேட்பதற்கு, அதன் மூலமாக படிப்பினை பெறுவதற்கு, அதன் மூலமாக வாழ்க்கையிலே பல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த மொபைல் போன் மிகப்பெரிய உதவியாக இருக்கின்றது. இவைகளையெல்லாம் செய்கின்றவர்கள் யார்? அதிகமாக வாலிபர்கள் தான். இந்த வாலிப பருவத்திலே இது போன்ற பயன்களை இந்த மொபைல் போன் மூலமாக அடைய வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த வாலிபர்கள் எல்லாம் அந்த காலத்திலே அவர்களுடைய அந்த பருவத்தை இபாதத்துகளில் கழிப்பதில் தான் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழரை பார்த்து சொல்கின்றார்கள், எனக்கு நீ குர்ஆனை ஓதிக்காட்டு என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் திருப்பி கேட்கிறார், அவ அக்ரவு அலைக்கு யா ரசூலுல்லாஹ் வகது உன்சில இலைக்,
அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த குர்ஆன் உங்களுக்காகத்தானே இறக்கப்பட்டிருக்கின்றது, நான் இதை உங்களுக்கு ஒதுக்காட்ட வேண்டுமா என்று கேட்டபோது மீண்டும் நபி அவர்கள் ஒதுக்காட்டு என்று சொன்னார்கள். மீண்டும் நபி அவர்களை பார்த்து அவருக்கு அதே கேள்வியை கேட்கின்றார். மூன்றாம் முறையும் அந்த கேள்வியை கேட்டபோது நபி அவர்கள் ஓதிக்காட்டு என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் ஓதுகின்றார். சூரத்துன் நிசா 1வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக ஓதிக்கொண்டு வருகின்றார். 41வது வசனத்திலே அவர் ஓதுகின்ற போது நிறுத்து நிறுத்து என்று சொன்னார்கள். فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا. நபியே, ஒவ்வொரு சமுதாயத்தையும் மறுமை நாளையிலே விசாரணைக்காக நாம் கொண்டு வருகின்ற போது உம்மை அந்த சமுதாயத்துக்காக அனுப்பப்பட்ட தூதர்கள் ஒவ்வொருவரையும் அந்த சமுதாயத்துக்கு சாட்சியாளராக கொண்டு வருவோம். அந்நேரத்திலே நீரும் உமது உம்மத்துக்கு சாட்சியாக கொண்டு வரப்படுவாய். அது எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் கேட்கின்ற ஒரு கேள்விதான் இந்த வசனத்தில் இருக்கின்றது. இந்த வசனத்தை ஓதுவதை நிறுத்தின போது அந்த நபித்தோழர் நபி அவர்களுடைய முகத்தை பார்க்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கண்ணிலிருந்தும் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்த காட்சியை கண்டார்கள். அந்த குர்ஆனை நபி அவர்களுக்கு ஓதி காட்டிய ஒரு வாலிபர், ஒரு இளைஞர். இப்படியான இளமை பருவம் இருக்கின்றதே, இந்த பருவத்தை இபாதத்திலே கழிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ்வதிலே கழிக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் இந்த இளைஞர்களிடம் எதிர்பார்க்கிறான். இப்படியான இந்த இளைஞர் பருவத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, மறுமை நாளில் அல்லாஹுடைய விசாரணை நடைபெறுகின்ற நேரத்திலே நமது தலைக்கு 1 மைலுக்கு மேலான சூரியன் கொண்டு வந்து வைக்கப்படும். 1 மைல் தூரம், அவ்வளவு நெருக்கமாக சூரியன் நெருக்கி கொண்டு வந்து வைக்கப்படும். அந்த சூரியனுடைய அந்த வெப்பம் தாங்க முடியாமல் மனிதன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்திலே அல்லாஹு தாலா 7 சாராருக்கு தன்னுடைய நிழலை கொடுப்பான். அதில் ஒரு சாரார் தான் ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ்வதிலே, இபாதத்து செய்வதிலே தன்னுடைய வாலிபத்தை கழித்த வாலிபர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். வாலிப பருவத்தில் இருக்கின்றவர்கள் பாவம் செய்யக்கூடிய எல்லா விதமான சூழலும் அவர்களுக்கு இருக்கின்ற நேரத்தில் அந்த பாவத்திலே ஈடுபடாமல் நன்மையிலே ஈடுபடுவதற்காக இபாதத்திலே தங்களுடைய வாலிபத்தை கழிப்பார்களாக இருந்தால், அப்படியான வாலிபர்களுக்கு மறுமை நாளையிலே அல்லாஹு தாலா தன்னுடைய நிழலை கொடுப்பான். அந்த சூரியனுடைய அந்த தாக்கம் இருக்காமல், அந்த சூரியனுடைய அந்த வெப்பத்தின் தாக்கம் ஏற்படாமல் அல்லாஹு தாலா தன்னுடைய நிழலை கொடுப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள். நாம் பார்க்கின்றோம், பலருடைய வரலாறு நமக்கு தெரியும். வாலிபத்திலே மிக பாவமான காரியங்களை அதிகமாக செய்து கொண்டிருப்பார்கள். வயோதிபமாகின போது அவர்களுக்கு உணர்வு ஏற்பட்டு தௌபா செய்து அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை பெற்று நல்லவர்களாக இருப்பார்கள். அவர்களில் அல்லாஹ்விடத்திலே நல்லவர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அல்லாஹ் தௌபாவை அங்கீகரிப்பான். ஆனால் அந்த வயோதிபர்களுக்கு மறுமையிலே இந்த நிழல் கிடைக்காது. எப்படி? வாலிப பருவத்தை இபாதத்திலே கழித்த அந்த வாலிபர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய நிழலை கொடுப்பானே, அந்த பாக்கியம் வயோதிபம் வரைக்கும் ஒருவன் பாவம் செய்துவிட்டு தௌபா செய்து விட்டால் அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது. இந்த பாக்கியம் கிடைக்க வேண்டுமா இருந்தால் வாலிப பருவம் இபாதத்திலே கழிக்கப்படக்கூடிய பருவமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லுகின்ற இந்த வரலாறுகளிலே படிப்பினை ஊட்டக்கூடிய பல வரலாறுகளை பார்க்கின்றோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு நமக்கு படிப்பினை தருகின்றது. அவர்கள் வாலிபராக இருக்கின்ற நேரத்திலே இந்த உலகத்தில் அவர்களை போன்ற ஒரு அழகான ஒரு வாலிபர் கிடையாது. அவர்களுக்கு முன்னாலும் தான், அவர்களுக்கு பின்னால் தான். அவ்வளவு அழகான ஒரு வாலிபர் தான் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபி அவர்களே அதை பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள். யூசுப் அழகானவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள்.
அப்படிப்பட்ட அந்த வாலிப பருவத்தில் இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரசனுடைய வீட்டிலே வளர்ந்தார்கள். அரசனுடைய வீட்டிலே வளர்ப்பு பிள்ளையாக வளர்க்கப்பட்டார்கள். அவர்கள் வாலிபம் அடைந்ததுக்கு பின்னால அரசன் வீட்டில் இல்லாத போது அரசனுடைய மனைவிக்கு அவர்களுடைய அழகை கண்டு தவறான எண்ணம் வந்து விடுகின்றது. ஏன்? அந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோடு அந்த நேரத்திலே பாவமான வழியிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத் அவர்களை அடைய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வருகின்ற அந்த நேரத்திலே அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும், என்னை படைத்த ரப்புக்கு நான் மாறு செய்ய மாட்டேன், என்னுடைய எஜமானனுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்று சொன்னார்கள். இதுதான் வாலிபம். ஒரு மனிதன் திருடன் இல்லை என்று எப்பொழுது சொல்ல வேண்டும் என்றால், திருடக்கூடிய எல்லா வசதியும் இருந்தும் திருடவில்லை என்றால் அவன் திருடவில்லை. திருடக்கூடிய வசதிகள் வாய்ப்புகள் அவனுக்கு இல்லாத சந்தர்ப்பங்கள் வருகின்ற போது அவனை தூய்மையானவன் சொல்ல முடியாது. அதே போல விபச்சாரம் செய்யக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் ஏற்படுகின்ற அந்த நேரத்திலே விபச்சாரம் செய்யக்கூடிய எல்லா விதமான வசதிகளும் வாய்ப்புகளும் அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த நேரத்திலே அவன் அந்த விபச்சாரத்துக்கு பயந்து அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று அவன் சொன்னால் அவன்தான் அந்த இடத்திலே தூய்மையானவன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நமக்கு தருகின்ற படிப்பினை, வாலிபர்களாக இருக்கின்றவர்கள் அவருடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு ஒரு சிறப்பான ஒரு வரலாறாக நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் ஒரு வாலிப பருவம் என்பது அல்லாஹுவை அதிகமாக வணங்குவதற்கு இபாதத்து செய்யக்கூடிய ஒரு பருவமாக இருக்க வேண்டும் என்றுதான் இங்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வாலிப பருவத்திலே வருகிறார்கள். வந்து நபி அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அல் குர்ஆனை நான் ஓதுவதற்குரிய அந்த காலம் எவ்வளவு? அல் குர்ஆனை நான் ஒரு முழுமையான குர்ஆனை ஓதுவதற்குரிய காலம் எவ்வளவு என்று கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு குர்ஆன் ஓது என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அதைவிட அதிகம் ஓத முடியும் என்றார். ஒரு மாதத்துக்கு 2 குர்ஆன் ஓது என்று சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், அதை விட அதிகமாக ஓத முடியும் என்று சொன்னார். ஒரு வாரத்துக்கு 4 குர்ஆன், அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு குர்ஆன் என்று சொல்லி ஒரு மாதத்துக்கு 4 குர்ஆன் என்று சொன்னார். அதை விட அதிகம் முடியும் என்று சொன்னார். அப்பொழுது 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓது என்று சொன்னார்கள். யார்? இந்த அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் வாலிபர் அல்லாஹ்வுடைய குர்ஆனை கியாமுல் லைலிலே ஓதுவதற்கு நபி அவர்களிடத்திலே காலம் கேட்கிறார். 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓது என்று சொன்னபோது அதைவிட அதிகம் ஓத முடியும் என்று சொன்னார். அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இதன் லா தஃப்கஹ், அப்படி என்றால் நீ ஓதுவது உனக்கே புரியாத அளவுக்கு ஆகிவிடும், அதைவிட வேகமாக ஓதக்கூடாது என்று தடை செய்தார்கள். ஒரு நாளைக்கு ஆகக்கூடினால் 10 ஜுசு, 10 ஜுசுகளை நீ ஓதி ஒரு நாளைக்கு தொழ முடியும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த நபித்தோழர் வயோதிபம் தாண்டுகின்ற வரைக்கும் அவர் வாழ்ந்தார். அவர் வயோதிபத்திலே அவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார், நபி அவர்கள் எனக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு குர்ஆன் ஓதுமாறு எனக்கு சலுகை தந்தார்கள். நான் தான் அதை 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுகின்ற அளவுக்கு நான் அவர்களிடத்திலே நான் கேட்டு பெற்றுக்கொண்டேன். ஆனது எனது வாலிபத்துக்கு அது பொருத்தமாக இருந்தது, இந்த வயோதிபத்துக்கு எனக்கு அது கஷ்டம்தான். ஆனாலும் கூட நபி அவர்களிடத்திலே நான் 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுவேன் என்று சொன்னதை நான் ஒரு நாளும் மாற்றம் செய்யாமல் இன்னமும் நான் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் என்று அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகின்ற பாடம் என்ன? அந்த வாலிப பருவத்திலே அவர் திருமறை குர்ஆனை ஓதி இரவு தொழுகையை கியாமுல் லைலை தொழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு நபி அவர்களிடத்திலே போய் நபி அவர்களிடத்திலே விளக்கம் கேட்ட இந்த சம்பவம் இன்று வாழுகின்ற நமது வாலிபர்களுக்கு படிப்பினை ஊட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால்
நமது இந்த உலக வாழ்க்கையும் மறு உலக வாழ்க்கைக்கும் இடையில ஒரு பாரிய வித்தியாசம். இந்த உலக வாழ்க்கை என்று சொன்னால் நாம் வாழுகின்ற காலம் கடந்த காலத்திலே ஆரம்ப கால சமுதாயங்கள் 1000 வருடங்களுக்கு மேற்பட்ட காலம் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று நமது மக்கள் 100 வருடத்துக்குட்பட்ட காலம்தான் வாழ்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமார் உம்மத்தி பைன சித்தீன வஸ்ஸபீன், எனது உம்மத்தின் ஆயுள் 60க்கும் 70க்கும் இடைப்பட்டதாகும் என்று சொன்னார்கள். அதிகமானவர்கள் 70 வயதோடு மௌத்தாகி விடுகின்றார்கள். ஆனால் இந்த உலகத்தின் காலம் மறு உலகத்தின் காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது திருமறை குர்ஆன் 22வது அத்தியாயத்தின் 47வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வைன்ன யௌமன் ஐந்த ரப்பிக்க கஅல்ஃபி ஸனத்தின் மிம்மா தஅுத்தூன். அல்லாஹ் உங்களது கணிப்பின்படியுள்ள 1000 வருடங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு நாளாகும். அல்லாஹ் ஒரு நாள் என்று சொல்லக்கூடிய காலத்தின் நீளம் நமது 1000 வருடத்துக்கு சமம் என்று இந்த திருமறை வசனம் சொல்கின்றது. மறுமை நாளில் அல்லாஹ்வை நாம் சந்திக்கும் போது அல்லாஹ்வுடைய காலம்தான் மறுமையில் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படியான அந்த காலத்திலே இந்த உலகத்திலே வாலிபத்தை கழித்தவர்கள், வாலிபத்தை இபாதத்திலே கழித்தவர்களுக்கெல்லாம் மறுமையிலே மிகப்பெரிய விமோசனம் காத்து கொண்டிருக்கின்றது. அதனால் நாம் பாவத்தை செய்வதற்காக கொஞ்ச நேரத்தை கழித்தால் அந்த பாவம் ஒரு சொற்ப நேரத்திலே முடிந்து விடுகின்றது. ஆனால் மறுமை நாளையிலே நமக்கு கிடைக்கவிருக்கின்ற தண்டனை இருக்கின்றதே, அதை நினைத்துத்தான் நாம் பயப்பட வேண்டியிருக்கின்றது. அதனால் திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா வாலிபர்களை பற்றி சொன்ன அந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு படிப்பினை ஊட்டக்கூடிய சம்பவங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. வாலிப பருவம் என்பது எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் அச்சங்கொள்ளாத ஒரு பருவம் தான் வாலிப பருவம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே வாலிப பருவத்தை பற்றி நமக்கு சொல்லுகின்ற ஒரு சிறப்பான ஒரு படிப்பினை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய செய்தி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வாலிப பருவமாக இருக்கின்ற நேரத்திலே அவர்கள் செய்த அந்த துணிச்சலான சம்பவம் இருக்கின்றதே, அந்த சம்பவம் அத்தனை மனித சமுதாயத்துக்கும் படிப்பினையான சம்பவம், வாலிப சமுதாயத்துக்கு படிப்பினையான சம்பவம். அல்லாஹுவை சிந்தனையால் கண்டுபிடித்த ஒருவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னதாகவே உலகத்திலே சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் வாலிப பருவமாக இருக்கின்ற நேரத்திலே அவர்கள் சிந்திக்கிறார்கள். மக்கள் சிலைகளை வணங்குகிறார்கள், சிலைகளிடத்திலே அவர்கள் கையேந்துகிறார்கள், தங்களுடைய கஷ்ட துன்பங்களை முறையிடுகிறார்கள். இது அறிவுக்கு பொருந்தவில்லை. மக்களை பார்த்து கேட்கிறார்கள், உங்களது கைகளாலேயே நீங்கள் செய்த இந்த சிலைகளை நீங்கள் வணங்குகின்றீர்களா? உங்களுக்கு எந்த விதமான நன்மையையோ தீமையையோ செய்து தர முடியாத இந்த சிலைகளையா நீங்கள் வணங்குகின்றீர்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து கேட்கிறார்கள். அதற்கு பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வாலிபர்களை பார்த்து சொல்கிறார்கள், ஒரு நாளைக்கு நான் இந்த சிலைகளை கேவலப்படுத்துவேன் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு போய்விடுகின்றார். இப்படி இருக்க அந்த மக்களுடைய ஒரு திருவிழாவுடைய நாள் வருகிறது. அந்த திருவிழாவுடைய நடைமுறையப்படி காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவர்கள் களியாட்டங்களை செய்வார்கள். மாலையிலே வந்து சிலைகளை கும்பிடுவார்கள். அந்த நாளை பார்த்துத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிலைகளை உடைப்பதற்கு தீர்மானிக்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்களோடு நெருக்கமாக இருக்கின்ற நண்பர்களான வாலிபர்கள் அந்த களியாட்டத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அழைக்கிறார்கள். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து விலகிக் கொள்வதற்காக இன்னி சகீம், நான் நோயாளியாக இருக்கிறேன் என்று சொல்லிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 பொய்கள் சொன்னார்கள். அதில் இதுவும் ஒரு பொய். எதற்காக? அதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்கின்றது. அந்த நன்மையை செய்வதற்காக இந்த பொய்யை பேசினார்கள். இன்னி சகீம், நான் இன்று நோயாளியாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். மக்கள் சென்றதற்கு பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கோயிலுக்குள் சென்று பெரிய சிலைகளுக்கு மட்டுமே எதுவும் செய்யாமல் அத்தனை சிலைகளுக்கும் ஒவ்வொரு வகையான சேதத்தை ஏற்படுத்தினார்கள். உன்னுடைய கை உடைத்தார்கள், உன்னுடைய கால் உடைத்தார்கள், உன்னுடைய தலை உடைத்தார்கள். இப்படி ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு சேதத்தை ஏற்படுத்திவிட்டு
வீட்டுக்கு போய்விடுகிறார்கள். அந்த மக்கள் எல்லோரும் மாலையிலே வந்து சிலை வணக்கத்துக்காக கோயிலுக்குள் சென்ற நேரத்திலே சிலைகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்ற காட்சியை பார்த்து மண் பாலஹாதா பி ஆலிஹத்தினா இன்னஹு லமினல் ஸாலிமீன், எங்கள் இந்த சிலைகளுக்கு இந்த அநியாயத்தை செய்தவன் யார்? அவன் அக்கிரமக்காரனாக இருக்கிறான் என்ற போது அந்த மக்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கள் இப்ராஹிம் என்ற வாலிபர் தான் இதற்கு எதிராக விமர்சனம் செய்து கொண்டிருந்தார், அவர்தான் இதை செய்திருக்க வேண்டும் என்று போது அவரை எங்களுக்கு முன்னால் கொண்டு வாருங்கள் என்று சொன்ன போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வரப்பட்டார்கள். அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், அந்த யா இப்ராஹிம், இப்ராஹிமே நீதான் எங்கள் இந்த சிலைகளுக்கு இந்த அநியாயத்தை செய்தாயா என்று கேட்டபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துணிச்சலாக சொல்றார்கள், பல் அந்த அப்படி அல்ல, அதோ இருக்கிறார் பெரிய சிலை, அவர்தான் இதை செய்திருக்கிறார் என்ற போது அவர்கள் திருப்பி கேட்கிறார்கள், அந்த இல்லை அவர்தான் இதை செய்திருக்கின்றார் என்று சொல்லிவிட்டு அந்த மக்களை பார்த்து சொல்கின்றார்கள், நான் சொல்லுவதை நீங்கள் நம்ப முடியாதென்றால் இப்பொழுது பாதிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த சிலைகளிடத்தில் கேட்டு பாருங்கள், ஃபஸ்அலூஹும் இன் கானூ யன்திகூன், இவை பேசக்கூடியவைகளாக இருந்தால் இவைகளிடத்தில் கேட்டு பாருங்கள் என்று சொன்னபோது அந்த மக்கள் சொன்னார்கள், இப்ராஹிமே உமக்குத்தான் தெரியுமே இந்த சிலைகள் பேச மாட்டாது என்று. அப்பொழுது திருப்பி கேட்கிறார்கள், தங்களுக்கு ஏற்பட்ட இந்த பாதிப்பையே உங்களுக்கு சொல்ல முடியாதவைகளாக இவை இருக்குமாயிருந்தால் இவைகளையா நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று அந்த மக்கள் கேட்டபோது ஆட்சியாளர்கள் அந்த இடத்திலே அந்த மக்களுக்கு முன்னால் கேவலப்பட்டு விட்டார்கள். மக்கள் சிந்திக்க தொடங்கினார்கள். இப்பொழுது ஆட்சியாளர்கள் மக்களுடைய சிந்தனையை திசை திருப்புவதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக பெரியதொரு கிடங்கு வெட்டி நெருப்பு மூட்டி அந்த நெருப்பிலே தூக்கி எரிவதற்கு முற்படுகின்றார்கள். சகோதரர்களே, இந்த நேரத்தில் ஒரு வாலிபனுடைய துணிச்சலை பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதுவரைக்கும் நபியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கவில்லை, அல்லாஹ் தஆலா அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்திருக்கவில்லை. அந்த வாலிப பருவத்திலே அவர்கள் துணிச்சலாக இந்த காரியத்தை செய்கின்றார்கள். தன்னை எரிப்பதற்காக ஒரு கிடங்கு வெட்டப்படுகின்றது என்பதை கண்கூடாக கண்டும் கூட அவர்கள் துணிச்சலாக இருந்தார்கள். அவர்கள் பிழையை ஒத்துக்கொள்ளவில்லை, அந்த ஆட்சியாளரிடத்திலே மன்னிப்பு கேட்க முற்படவில்லை. அவர்கள் துணிச்சலாக இருந்தார்கள், உறுதியோடு இருந்தார்கள். மேலும் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய உறுதியை சோதிப்பதற்காக ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனித உருவத்திலே அனுப்புகிறான். அவர்கள் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், இப்ராஹிமே உமக்கு நான் ஏதாவது உதவி செய்ய முடியுமா? கேட்டபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அல்ல, வந்தவர் ஜிப்ரீல் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய எந்த சக்தியும் அவர்களுக்கு இல்லை. அவர்களை மனிதன் என்றுதான் நினைத்தார்கள். நினைத்து என்ன பதில் சொன்னார்கள்? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், நான் நம்பிக்கை கொள்வதற்கு அவன்தான் எனக்கு சிறந்தவன், எனக்கு உதவி செய்வதற்கும் அவன்தான் எனக்கு மிகச் சிறந்தவன். அந்த உறுதியோடு இருந்தார்கள். நெருப்பிலே தான் போடப்பட்டால் அன்று நெருப்பிலே தான் சுட்டெரிக்கப்படுவேன் என்று அவர்கள் நம்பினார்கள். நம்பினாலும் கூட சத்தியத்துக்காக போராடினார்கள். இந்த போராட்டம் இந்த வாலிப பருவத்திலே தான் இருந்தது. அந்த வாலிப பருவத்திலே அந்த போராட்டத்தை செய்தார்கள். இதுவரைக்கும் இந்த பூமியிலே சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக, ஏக இறை கொள்கையை நிலைநாட்டுவதற்காக தன்னுடைய உயிரையும் அர்ப்பணம் செய்வதற்கு தயாராக இருந்த அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாக்க முடிவு செய்கிறான். யா நாரு கூனி பர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இந்த இப்ராஹிமுக்கு நீ குளிர்ச்சியாக ஆகிவிடு, பாதுகாப்பாகவும் ஆகிவிடு என்று அல்லாஹ் நெருப்புக்கு உத்தரவிடுகிறான். நெருப்பு என்பது சுடக்கூடிய தன்மையுடையது. ஆனால் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு பின்னால் அந்த நெருப்பு அவர்களை சுடவில்லை. இங்கு ஒரு முக்கியமான இந்த ஆயத்துடைய ஒரு விளக்கம் இருக்கின்றது. நீ குளிர்ச்சியாகவும் இரு, பாதுகாப்பாகவும் இரு என்று சொன்னால் இதனுடைய விளக்கம் என்ன? நீ குளிர்ச்சியாக இருக்க வேண்டியது இப்ராஹிமுக்காக மட்டும்தான். ஆனா வேறு யாராவது வந்து உள்ளே நுழைந்தால் உன்னுடைய தன்மையை நீ காட்டிவிட வேண்டும்.
நீ எல்லோரையும் சுடுவது போல அவரை சுட்டுவிட வேண்டும். அந்த அர்த்தத்திலே அல்லாஹ் சொல்றான், கூனி பர்தன் வசலாமன் அலா இப்ராஹிம். இப்ராஹிமுக்கு நீ குளிர்ச்சியாகவும் ஆகிவிடு, பாதுகாப்பாகவும் ஆகிவிடு. சகோதரர்களே, அன்று அந்த கிராமத்தில் இருந்த மக்களிலே இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருவரை தவிர வேறு யாரும் மோமின்கள் அல்ல. அத்தனை பேரும் முஸ்லிம்கள் அல்லாதவர்களாக இருந்தார்கள். அப்படியான அந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே அவர்கள் துணிச்சலாக செய்த அந்த காரியம் இருக்கின்றதே, இன்று ஏகத்துவத்தின் தந்தை என்று போற்றப்படுகின்ற ஒரு நிலைமைக்கு அவர்கள் ஆளாகியது அந்த வாலிபனின் துணிச்சல் தான். இப்படிப்பட்ட வாலிபர்களைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். இப்படிப்பட்ட வாலிபர்களுடைய தியாகத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். இப்படிப்பட்ட வாலிபர்களுடைய இபாதத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அப்படியான அந்த தியாகத்தின் மூலமாக கிடைத்த பாரிய ஒரு வெற்றி தான் அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்கின்ற 2 பிள்ளைகள், இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக். அந்த 2 பேருக்கும் பின்னால் ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்து சென்றார்கள். அந்த நபிமார்கள் அனைவருக்கும் தந்தை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த துணிச்சல் தான் அவர்களுடைய தாவாவுக்கு மிகப்பெரியதொரு உத்வேகத்தை கொடுத்தது என்பதை இந்த சம்பவம் நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, இப்படியான இந்த தியாகம், இந்த தியாகத்துக்கு அவர்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுத்தது அந்த வாலிபம் தான். அதனால் வாலிப பருவத்தில் உள்ளவர்கள் இந்த வாலிபத்தை அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக கழிக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதனால் வாலிப பருவத்தில் உள்ளவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பணி என்ன தெரியுமா? அவர்களுடைய இரவு நேரத்தை மிக கவனமாக பாதுகாக்க வேண்டும். இரவு நேரத்தை கவனமாக திட்டமிட வேண்டும். அது எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரவு காலங்களை பற்றி ஒரு நபித்தோழர் சொல்லுகின்ற இந்த செய்தி திருமதியிலே பதிவாகி இருக்கின்றது. அவர் சொல்லுகின்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் உறங்க மாட்டார்கள், இஷா தொழுகைக்கு பின்னால் விழித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். காரணம், அதிகாலையில் கியாமுல் லைலுக்காக நேர காலத்தோடு எழுந்திருக்க வேண்டும் என்பதனால் இஷா தொழுகை முடிந்த உடனே நித்திரைக்கு சென்று விடுவார்கள். அப்படி இருந்த நபி அவர்கள் இஷா தொழுகைக்கு பின்னால் அவர்கள் நேர காலத்தோடு நித்திரை கொண்டு கியாமுல் லைலுக்காக எழுந்தால் அந்த 11 ரக்காத்திலே அவர்கள் தொழுது முடிப்பதற்காக அல் குர்ஆனில் இருந்தவர்கள் பாதியையோ அல்லது 3இல் ஒரு பகுதியையோ அல்லது 4இல் ஒரு பகுதியையோ அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஓதி இந்த தொழுகையை தொழுவார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள், ஒரு மனைவி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சின்னம்மா முறை, சாட்சி முறை. நபி அவர்களுடைய, அதாவது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தாயாருடைய தங்கையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்திருந்தார்கள், மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா. நபி அவர்களுடைய அந்த வீட்டு முறை வருகின்ற வரைக்கும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். ஒரு நாள் அந்த வீட்டு முறை வந்தது. இஷா தொழுகைக்கு பின்னால் சின்னம்மா வீட்டுக்கு, சாட்சி வீட்டுக்கு மகன் வருகிறார். அப்படி வந்தால் என்ன எதிர்பார்ப்பார்கள்? சொந்த பந்தம் உள்ளவர் சின்னம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறார், சாட்சி வீட்டுக்கு வந்திருக்கிறார். அதனால அவரை தூங்க வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் எந்த நோக்கத்துக்கு வந்தேன் என்று சொல்லவில்லை. அவர்களும் உறங்கிவிட்டார்கள். நபி அவர்கள் கியாமுல் லைலுக்காக, தஹஜ்ஜுதுக்காக எழுந்திருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து போய் ஒது செய்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒது செய்து கொண்டு வரும்போது நபி அவர்கள் தொழுகையை தொடங்கிவிட்டார்கள், தக்பீர் கட்டிவிட்டார்கள். ஏன்? தானம் தொழத்தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருந்தால் நபி அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்கள். சொல்லாத காரணத்தினால் நபி அவர்கள் தொழுகையை தொடங்கிவிட்டார்கள். உது செய்து கொண்டு வந்து நபிகளாருடைய இடது பக்கத்தில் நிற்கிறார். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வலது கையை பின்னால போட்டு அவரை இழுத்து வலது பக்கம் வைத்துக் கொள்கின்றார்கள். ஏனென்றால் ஒரு இமாமோடு ஒரு மாமும் தொழுவதென்றால் அவர் வலது பக்கம் நிற்க வேண்டும் என்ற அந்த சட்டத்தின் அடிப்படையிலே வலது பக்கம் நிறுத்தி கொண்டார்கள். சூரத்துல் ஃபாத்திஹா முடிந்ததும் சூரத்துல் பக்ராவை தொடங்கினார்கள் நபி அவர்கள். 100வது வசனம் நெருங்கும் போது அவர் நினைக்கிறார், நபி அவர்கள் இதோடு ருக்குவுக்கு செல்வார்கள் என்று. இல்லை,
தொடர்ந்து ஓதினார்கள். சூரத்துல் பக்ரா முடிந்து விடுகின்றது. 286 வசனங்கள் கொண்ட 2.5 ஜுஸுகள் கொண்ட அந்த சூரா முடிந்து விடுகின்றது. மறுபடியும் ஆல இம்ரானை தொடங்குகின்றார்கள். அது முடிய போகின்றது. 200 வசனங்கள் கொண்ட அந்த ஆல இம்ரான் முடிந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் சூரத்துல் மாயிதாவை தொடங்குகின்றார்கள். 120 வசனங்கள் கொண்ட மாயிதாவை ஓதி முடித்துவிட்டு ருக்குவுக்கு சென்றார்கள். அந்த ருக்கு நீண்ட ருக்குவும் நீண்ட சுஜூதும் செய்துவிட்டு மீண்டும் நிலைக்கு வருகிறார்கள். நபி அவர்களோடு பொறுமையாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகிறார்கள். 2வது ரக்காத்திலே சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தை ஓதினார்கள். 165 வசனங்கள். அதற்கு பின்னால் 176 வசனங்கள். அதுக்கு பின்னால சூரத்துல் அன்ஆமை தொடங்கினார்கள். 165 வசனங்கள். அதற்கு பின்னால சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயத்தை ஓதினார்கள். 204 வசனங்கள். இவ்வளவு இந்த 6 அத்தியாயங்களும் சுமார் 8.5 ஜுஸுகள் கொண்ட 6 அத்தியாயங்கள். இவ்வளவையும் ஓதி முடிக்கின்ற வரைக்கும் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுமையாக ஆர்வத்தோடு தொழுத அந்த சம்பவத்தை சஹீஹுல் புகாரி நமக்கு சொல்லுகின்றது. சகோதரர்களே, இந்த வாலிபருடைய வயது என்ன தெரியுமா? வாலிபத்தை கூட அடையவில்லை. 9 வயசு. 9 வயது பிள்ளை 8.5 ஜுஸுகளை ஓதி முடிக்கின்ற வரைக்கும் பொறுமையாக நபி அவர்களோடு தொழுதிருக்கின்றார்கள். அந்த 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 பருவம், அந்த பயிற்சி தான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாலிபத்தை முழுமையாக இஸ்லாத்துக்காக தியாகம் செய்தார்கள். ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுக்கு விரிவுரை சொன்னவர்களே தலைமை தாங்கிய ஒருவர் என்று நட்பெயர் பெற்ற ஒருவர் தான் இந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய வாலிபத்தை அதற்காக அவர்கள் அர்ப்பணம் செய்திருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கையிலே பாவங்கள் நிகழ்ந்ததாக உதாரணத்துக்கு கூட சொல்லி காட்டுவது கொண்டு கிடையாது. அந்த அளவுக்கு முழுமையாக அவர்கள் தங்களுடைய வாலிபம் முழுவதையும் நன்மையிலே கழித்திருக்கின்றார்கள் என்பதை அவருடைய வரலாறு நமக்கு சொல்லி கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, இது மட்டுமல்ல, அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகைவாசிகள் அவர்களுடைய சம்பவத்திலே மிக கூடுதலாக பிரபல்யமாக பேசப்படக்கூடிய ஒரு குழு, வாலிபர் குழு. அந்த வாலிப குழு ஒரு அரசனையே எதிர்த்து போராடினார்கள். அப்படியான அந்த குழு அந்த அரசனுக்கு எதிராக, அந்த அரசன் தன்னை கடவுள் என்று மக்களுக்கு சொல்லி மக்களை வணங்க வைத்தான். ஆனால் இந்த வாலிபர்கள் துணிச்சலாக அந்த மக்களை பார்த்து, இவன் கடவுள் கிடையாது, எங்களை போன்றொரு சாதாரண மனிதன், இவனை நீங்கள் வணங்கக்கூடாது என்று சொன்ன நேரத்திலே அந்த அரசன் இராணுவத்தை விட்டு அவர்களை கைது செய்ய அனுப்புகிறார். அவர்கள் எல்லோரும் விரண்டோடுகிறார்கள். கடைசியாக குகை அடிவாரத்தில் சென்ற போது அந்த குகைக்குள்ளே மறைந்து விடுகின்றார்கள். இது நீங்கள் எல்லோரும் அதிகமாக தெரிந்து கொண்ட ஒரு சம்பவம். இந்த சம்பவத்திலே இந்த இடத்துக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பகுதி என்ன தெரியுமா? அந்த வாலிபர்களை பற்றி அல்லாஹு தஆலா பெருமிதமாக சொல்லி காட்டுகின்றான். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா வரபத்னா அலா குலூபிஹிம். சுப்ஹானல்லாஹ். இவர்கள் அனைவரும் சில வாலிபர்கள் தங்களுடைய ரப்பை விசுவாசம் கொண்டார்கள். அவர்களுடைய நேர்வழியை நாம் அதிகப்படுத்தினோம், அவருடைய உள்ளங்களை நாம் உறுதிப்படுத்தினோம் என்று அல்லாஹு தஆலா வாலிபர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் சில வாலிபர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வாலிப பருவம் அல்லாஹு தஆலாவுக்கு மிக மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம் இந்த வாலிப பருவம் தான் என்பதை இந்த திருமறை வசனம் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தம் நடத்தினார்கள். அந்த பத்ர் யுத்தத்திலே ஹுபைப் என்ற ஒரு சஹாபி அவர் அந்த போர்க்களத்திலே ஈடுபட்டார். அந்த போர்க்களத்திலே அவர் மக்காவிலிருந்து வந்திருந்த பெரும் தலைவர்கள் சிலரை அவர் கொலை செய்தார். அந்த கொலைக்கு பின்னால் ஹுபைப் தான் இன்னவர்களெல்லாம் கொலை செய்தார் என்ற அந்த செய்தி மக்காவிலே பரவலாக பேசப்பட்டது. அப்படி பேசப்பட்டதிலே கொல்லப்பட்ட ஒருவருடைய பிள்ளைகள் யாரேனும் ஹுபைபை கண்டால் அவனை கைது செய்து கொண்டு வந்தால்
மிக பெரும் செல்வங்களை தருவோம் என்று சொல்லி அந்த பிள்ளைகள் சொன்னார்கள். இந்த நேரத்திலே ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னும் 9 தோழர்களுமாக 10 தோழர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துப்பு துலக்குவதற்காக அனுப்புகிறார்கள். பத்ர் போர் முடிந்ததற்கு பின்னால் அடுத்த கட்டம் முஸ்லிம்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்காக இந்த 10 பேரை அனுப்புகிறார்கள். இந்த 10 பேர் வழியிலே மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற செய்தி கிடைத்ததும் மக்காவிலிருந்து ஒரு கூட்டத்தார் சென்று அவர்களை சுற்றி வளைத்து விட்டார்கள். அந்த இடத்திலே இருந்த ஒரு மலையிலே எல்லோரும் ஏறிக்கொண்டார்கள். ஏறிக்கொண்டு மலை உச்சியிலே இருந்து எதிரிகளை தாக்க முற்பட்டார்கள். அவருடைய தாக்குதலை தாங்கிக் கொள்ள முடியாத எதிரிகள் அவர்களை பார்த்து தந்திரமாக சொன்னார்கள், நீங்கள் இறங்கி வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் மன்னிப்பு தருவோம், உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டோம் என்று சொன்னபோது அவர்களுக்கு தலைமை தாங்கி வந்திருந்தவர் அவர்களை பார்த்து சொன்னார், இல்லை, இவர்களுடைய பேச்சை நம்ப முடியாது, இவர்கள் அல்லாஹ்வையே நிராகரிக்கின்றவர்கள், அப்படிப்பட்ட அவர்கள் எங்களுக்கு நம்பிக்கையாக நடந்து கொள்வார்கள் என்று ஒரு நாள் நான் நம்ப மாட்டேன், இவர்கள் சதிகாரர்கள், நான் இறங்க மாட்டேன் என்று அவரிடத்திலிருந்த ஆயுதங்களை கொண்டு அவர் தாக்க முற்பட்டார். 2 பக்கத்திலும் தாக்குதல்கள் நடைபெற்று கடைசியாக அந்த 9 பேர் 10 பேரிலும் 7 பேர் கொல்லப்படுகின்றார்கள். 3 பேர் மீதமாகினார்கள். இந்த 3 பேரையும் பார்த்து மறுபடியும் அவர்கள் அழைத்தார்கள். அப்படி அழைத்த நேரத்திலே சரி, அவர்கள் என்னதான் சொல்ல போகிறார் என்பதை பார்த்து விடுவோமே என்று சொல்லி இறங்கி வந்தார்கள். இறங்கி வந்த உடனே 3 பேரையும் கட்டி போட்டு அவர்கள் கொண்டு வந்த ஒட்டகையிலே ஏற்றினார்கள். அந்த நேரத்திலே இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர மற்ற 2 பேரும் சொன்னார்கள், நீங்கள் ஆரம்பத்திலேயே சதி செய்து விட்டீர்கள், உங்களை ஒருபோதும் நம்ப மாட்டோம் என்று அவர்களை எதிர்த்து போராடிய போது அந்த 2 பேரில் ஒருவர் கொல்லப்படுகின்றார். அவர்கள் மக்காவுக்கு ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துச் செல்லப்பட்டு அந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யார் தேடிக்கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு அவர் கொடுக்கப்பட்டு அதற்குரிய பரிசுகளையும் அவர்கள் வாங்கி கொண்டார்கள். இப்பொழுது ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அது நீண்ட வரலாறு, அதில் நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன, சுருக்கமாக சொல்லுகிறேன். கடைசியாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை தூக்கு தண்டனை. கழுமரத்திலே ஏற்றப்படுவதற்காக அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார்கள். நிறுத்தப்பட்ட நேரத்திலே அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், உமக்கு கடைசி ஆசை என்ன என்று கேட்டார்கள். அந்த கடைசி ஆசை என்ன என்று கேட்டபோது ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு வாலிபன், அந்த வாலிபர் அந்த இடத்திலே தன்னுடைய கடைசி ஆசையை சொல்லுகின்றார், என்னுடைய ரப்புக்காக நான் 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது அந்த மக்கள் அனுமதி கொடுத்தார்கள். அவர் 2 ரக்காத்துகள் தொழுகிறார். 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு அந்த மக்களை பார்த்து சொன்னார், என்னுடைய ரப்புக்கு நான் தொழும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதியும் ஆறுதலும் சந்தோஷமும் இருக்கின்றது. நீங்கள் நான் மரணத்துக்கு பயந்துதான் தொழுகையை நீட்டுகிறேன் என்று நீங்கள் சந்தேகிக்காமல் மட்டும் இருப்பீர்களா இருந்தால் என்னுடைய தொழுகையை நான் இன்னும் நீட்டி இருப்பேன் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் கழுமரத்திலே ஏத்தி தூக்கிலிடப்பட்டார்கள். சகோதரர்களே, ஒரு வாலிபனுடைய கடைசி ஆசை தன்னை படைத்த ரப்பை தொழ வேண்டும் என்ற ஆசை. அதிலிருந்து அந்த யாரெல்லாம் தூக்கு தண்டனைக்கு செல்கிறார்களோ அவர்கள் இறுதி நேரத்திலே 2 ரக்காத்துகள் தொழுவது ஒரு சுன்னா என்ற அந்த நடைமுறை ஷரியத்திலே பதியப்பட்டது இந்த சம்பவத்துக்கு பின்னால் என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அதனால் இந்த வாலிப பருவம் இருக்கின்றது, இதனை அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ்வுக்காக இபாதத்து செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ்வுக்காக அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அப்படியான ஒரு அர்ப்பணத்தை இந்த வாலிபர்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய தகுதிகளையும் அந்தஸ்துகளையும் அடைந்து கொள்ள முன்வருமாறு உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.